26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். மதுரை சித்திரை திருவிழா எவ்வளவு பழமையான திருவிழா சார்? திட்டவரையோட ஒரு காலத்தை நம்மால இதுக்கு நிர்ணயம் செய்து சொல்ல முடியாது. ஆனால் பிரபலமாக சொல்லப்படுவது, யாகமெல்லாம் செய்து அந்த யாகத்திலிருந்து அம்பிகை 3 வயது குழந்தையாக தோன்றிய போதே 3 மார்பகங்களோடு பிறந்தாள் என்ற ஒரு சிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து தாயும் தந்தையும் கேட்டபோது அங்கே இருந்த ஆச்சாரியர்கள், அகத்தியர் பெருமான் குறிப்பாக, அவளுக்குரிய கணவனை அவள் பார்க்கும் நேரத்தில் அந்த 3வது தனம் மறைந்து விடும்னு சொல்லி அவர்களுடைய வாக்கு. அதன்படியே இங்கேயும் நடந்தபடியால் காஞ்சனமாலை மனமுடித்து திருக்கல்யாணம் நடந்ததாக சொல்லப்படுகிறது. அதனால கல்யாணத்துக்கு முந்தைய நாள் திருப்பரங்குன்றத்தில் முருகனுக்கு திருக்கல்யாணம் நடக்கும் போதும் மதுரையில இருந்து சுவாமி அம்பாலும் ஏன் வந்து அங்கே போறாங்க? மதுரைக்கும் திருப்பரங்குன்றத்துக்குமான அந்த கனெக்ஷனை பத்தி சொல்ல முடியுமா சார்? அத்தனை மனப்பந்தல் எல்லாம் ரெடி, அங்க எல்லாம் சித்தமா இருக்கு. முருகப்பெருமான் வந்தாச்சு, எல்லாரும் வந்தாச்சு, யாகங்கள் எல்லாம் தொடங்கறதுக்கு கடைசியா முக்கியஸ்தர்கள் வரணும்னு காத்திருந்த போது எல்லாரும் ஒரு திசை நோக்கி பார்த்தபோது கைலாயத்திலிருந்து ரிஷப வாகனத்துல சுவாமி மம்மனும் வந்து இறங்கினார்களாம். திருக்கல்யாணத்துக்காக தான் வந்து அழகர் வந்து அழகர் கோவிலிருந்து கிளம்புவார்னு வந்து ஒரு செவிவழி கதை இருக்கு. அது உண்மைதானா சார்? அது எந்த புராணத்திலும் மீனாட்சி கல்யாணத்தை சொல்லாமல் திருவிளையாடல் புராணம் பாட முடியாது. அப்படி சொன்ன அத்தனை புராணங்களையும் எதிலையுமே அழகர் இந்த திருக்கல்யாணத்திற்காக புறப்பட்டு வந்தாருங்கிற மாதிரியான செய்தி எதுவுமே பெறப்படவில்லை. வைகைக்கு வந்து பெருமாள் வந்து எழுந்தருளும் போகுது. ஒரு ஆட்டுத்தோளாலான வந்து பையில வந்து தண்ணீர் நிரப்பி வந்து பெருமாள் மேலே அடிக்கிறது வழக்கம். ஆட்டுத்தோல்ங்கிறது ஒரு மைனமான பொருள் தான். ஸோ வந்து ஒரு அசிவ பொருள், கோயிலுக்குள்ளே கூட கொண்டு போக முடியாது. அந்த தோல் ஒரு பை செஞ்சு பெருமாள் மேலே அடிக்கிறாங்க. இதுக்கு என்ன சார் காரணம்? அது கொடுத்துற வெயில்ல அழகர் வரார், அவரை வந்து குளிர்விக்கணும். அப்போ அதுக்கு தகுதியா தண்ணீரை சேகரித்து வச்சுக்கிட்டு பீச்சி அடிக்கணும். அந்த காலத்துல உங்களுக்கு தண்ணீர் எடுத்துக்கிட்டு போறதுக்கே கூட வேற என்ன நமக்கு உபகரணங்கள் இருந்தது? ஒரு பெரிய கும்பாவிலையோ பூஜாலையோ கொண்டு போனா எவ்வளவு அள்ளி வீச முடியும்? 2வது அழகர் குதிரை மேலே ஏறி அங்க உயரத்துல இருக்கார். அவர் பேர்ல பீச்சி அடிக்கணும் அப்படின்னா அதற்கு தகுதியான ஒரு உபகரணம் இது ஒன்னா தான் இருக்கணும். அதனால நீங்க சொல்லக்கூடியது அதுக்கான தோஷங்கள்லாம் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி அழகர் அதை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்கிறார். மதுரையில ஆதன ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் தாமரை செல்வன். இன்று நம்மோடு முனைவர் திருமிகு மதுசூதனன் கலைச்செல்வன் அவர்களுள்ளார். வணக்கம் மது சார். வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறோம். குறிப்பாக பங்குனி, சித்திரை, வைகாசி இந்த 3 மாதங்கள் குறிப்பாக வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய மாதங்களில் தான் சிவாலயங்கள்லேயும் சரி, பெருமாள் கோவில்லையும் சரி, பெரும்பான்மையான அந்த பிரம்மோற்சவம்னு சொல்லப்படக்கூடிய இந்த பெரிய உற்சவங்கள் நடக்குது. இப்போ நாம் சித்திரை மாதத்தில் இருக்கோம். சித்திரை என்றாலே வந்து மதுரை தான். சித்திரை திருவிழா கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்களுக்கும் மேலாக வைகை, வடகரை, தென்கரை என 2 பக்கமும் ஒரு மிகப்பெரிய திருவிழாக்கள் வந்து களை கட்ட ஆரம்பித்து விட்டது. குறிப்பாக இந்த வெயில் காலத்தில் ஏன் வந்து எல்லா பெரும்பான்மையான கோவில்களில் உற்சவம் பண்ணுறாங்க? இதுக்கு என்ன காரணம் சார்? நம்ம இப்போ இதை வெயில் காலம்னு சொன்னாலும் வசந்த காலம் இந்த பங்குனியிலிருந்து வரக்கூடிய காலம்தான். நமக்கு காலங்களை பிரிக்கும் போது 6 காலங்களாக பிரித்து தொல்காப்பியர் சொல்லும் போதே முன்பனி பின்பனின்னு சொல்லி ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை வரைக்கும் கொண்டு வந்துட்டு அதுக்கு மேலே இளவேனில், முதுவேனில்னு ஒரு 4 மாதங்களை பிரிக்கிறார். அதில் பங்குனி, சித்திரை, வைகாசி வரைக்கும், கொஞ்சம் ஸ்பில் ஓவர் ஆனி வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் நமக்கு காற்றடிக்க ஆரம்பித்து மறுபடியும் விவசாயம் இதெல்லாம் தொடங்கி நடக்கக்கூடிய காலம். இந்த 3 மாதங்கள் பெரும்பான்மை விவசாய பணி இதெல்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு காலச்சூழல். அறுவடை எல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் கேப் விட்டுருக்கக்கூடிய ஒரு காலச்சூழல். அந்த இடைவெளி வசந்த காலமாகவும் இருக்கிறதுனால இறைவனுடைய வருகையை நான் பெரும்பான்மை பிரம்மோற்சவம் அந்தந்த திருத்தலத்திற்கு எம்பெருமான் எழுந்தருளினார், எழுந்தருளி காட்சி கொடுத்தார், திருக்கல்யாணம் செய்து கொண்டார், இது மாதிரியான காரணங்களை வச்சு தான் பிரம்மோற்சவங்கள் நடக்குது. அப்படி தேவர்கள் எல்லாம் வந்து முதல்ல வழிபட்ட காலத்தை அனுசரித்து இந்த பிரம்மோற்சவங்கிறது ஒரு பദ്ധதியில் கொண்டு வராங்க. அதனால் இது இந்த காலத்தோடையும் பொருந்தி வருது. இன்னொன்று கொஞ்சம் செயல்முறை சௌகரியத்திற்காகவும் பார்த்தோம்னா, நான் வெயில் காலம், நான் பிரம்மோற்சவம்னு சொன்னாலே யாகசாலை இதெல்லாம் இருந்தாலும் மக்கள் மனதை அதிகம் கவர்வது புறப்பாடு. வீதியில் எம்பெருமான் எழுந்தருளக்கூடிய அந்த புறப்பாடு, அதோடு சேர்ந்து வரக்கூடிய அந்த கொண்டாட்டம், அந்த மகிழ்ச்சி மனநிலை, இதெல்லாம் அது காசு கொஞ்சம் கையில் புழக்கம் இருக்கக்கூடிய காலமாகவும் மழை இல்லாமல் இருக்கக்கூடியதாகவும் இருந்தால் இன்னும் மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் அதிகம் இருக்குங்கிறதுனால இது எல்லாத்தையுமே அனுசரித்து இந்த காலச்சூழல் உற்சவங்களுக்கான காலமாகுது. குறிப்பாக மதுரை சித்திரை திருவிழாவை பற்றி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். மதுரை சித்திரை திருவிழா எவ்வளவு பழமையான திருவிழா சார்? எத்தனை ஆண்டு காலமாக மதுரையில் இந்த சித்திரை திருவிழா என்பது நடந்துகிட்டு இருக்கு? மதுரை நகரமே ரொம்ப தொன்மையானது. சங்க பாடல்கள்லேருந்து சங்கம் வைத்து தமிழ் வளர்த்ததுன்னு சொல்கிறோம். சங்க பாடல்களில் மதுரைக்கு நடுநாயகமாக சிவபெருமானுடைய ஒரு ஆலயம் இருந்ததும், அங்கே வேத ஒலி கேட்டதும், அதன் வாசலிலே கட்டப்பட்டிருந்த யானை முழுவதும் திருநீர் பூசி காட்சி கொடுத்தது,
இப்படி நிறைய குறிப்புகளோடு சொக்கநாத பெருமானுடைய கோயில் பற்றின வர்ணனைகள் போதுமானது நமக்கு கிடைக்குது. சங்க இலக்கியத்திலே இருக்கு, சங்க இலக்கியத்திலே வந்துடுது, நேரடியாகவே அங்கேயே வர ஆரம்பிச்சிடுது. அதனாலே வேத மரபு, வேதம் ஒலிக்கக்கூடிய ஒரு வழிபாட்டோடு கூடிய மங்கள ஓசை கேட்கக்கூடியதாக ஒரு கோயில் இருந்தது மதுரையிலேங்கிறது தெளிவாகி விடுகிறது. அது சொக்கநாத பெருமானுடைய ஆலயமாகத்தான் இருக்கணும். இன்னொன்று, கோயில் வழிபாடுன்னு வந்துருச்சுன்னா ஆகமங்களை வைத்துத்தான் இருந்திருக்கணும். அதுவும் பாண்டிய நாட்டினுடைய தலைநகரம்னு சொல்லும்போது குறிப்பாக மற்றைய மன்னர்களை விடவும் இங்கே சிவபெருமான் தானே பாண்டியராக இருந்தாருங்கிற நம்பிக்கையெல்லாம் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய ஒரு கோயிலே அந்த பிரம்மோற்சவம்னு சொல்லக்கூடியது சைவாகமங்கள் சொல்லியுள்ளபடி அது ரொம்ப தொன்மையானதாக தான் எடுத்துக்க முடியும். திட்டவரையோட ஒரு காலத்தை நம்மால இதுக்கு நிர்ணயம் செய்து சொல்ல முடியாது. ஆனால் பிரபலமாக சொல்லப்படுவது மதுரையிலே இப்போது நடந்து வரக்கூடிய இந்த சித்திரை திருவிழா வருடம் முழுவதுமே விழா கோலம் பூண்டு இருக்கு. நமக்கு கோயிலில் இருக்கக்கூடிய இந்த வீதிகளை எடுத்துக்கிட்டிங்கனாலே ஆடி வீதி, சித்திரை வீதி, மாசி வீதி, ஆவணி மூல வீதி, இப்படி வரிசையாக வெளியில் வரக்கூடிய வீதிகள் ஒவ்வொன்றும் அந்தந்த மாதத்தில் நடக்கக்கூடிய விழா அந்த வீதியிலே புறப்பாடு கண்டருளினாருங்கிற ஒரு தொடர்போட தான் இருந்து வந்திருக்கணும். அந்த விதத்தில் சித்திரை திருவிழான்னு இன்னைக்கு சொன்னாலும் இது நடந்து கொண்டிருந்த மாசி விழா, மாசி மாதத்தில் நடந்து கொண்டிருந்த அந்த விழாவினுடைய தொன்மை காலம்னு வரையறை செய்யணும்னா வரலாற்று ஆவணங்கள் இவ்வளவு நாளில் கிடைக்குதுன்னு சொன்னோம்னா சொல்லலாமா இருக்கலாம். அதுக்கு முந்தையதாகவே அது நிச்சயம் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகளோட தான் இருக்கு. திருமலை நாயக்கர் மன்னர் தான் அந்த விழாவை மாத்துறாரு. குறிப்பாக மாசி மாதத்தில் நடந்த விழாவை சித்திரை மாதம் அவர் தான் மாற்றி வைக்கிறாருன்னு சொன்னதெல்லாம் உண்மைதானே? அதெல்லாம் மதுரையை பொறுத்த வரைக்கும் சுவாமி அம்மன் ரெண்டு பேரும் சரிசமமான ஒரு நிலையில தான் பூஜை பദ്ധதிகள்லேருந்து எல்லாத்தையுமே பார்க்குறோம். கோயில் கட்டமைப்பு, விழாக்கள் எல்லாம். அதில் மீனாட்சி அம்மன் தான் பட்டம் சூட்டி முடி தரித்து அவள் ஆட்சி செய்தாள்ங்கிற ஒரு சிறப்பு. சொக்கநாத பெருமான் திருக்கல்யாணத்திற்கு பிறகு சோமசுந்தர பாண்டியனா அவரும் பட்டம் சூட்டி வீற்றிருந்தார்னு சொல்லப்படுவது. இது இரண்டுமே வருவதனால ஒரு 12 மாத கணக்கை 6 மாதங்களாக பிரித்து கொண்டு 2 உற்சவங்கள் இங்கே சிறப்பு பெறுகிறது. ஒன்று மீனாட்சி அம்மனுக்கு ஒரு முக்கியத்துவம் தருவது போலே திருக்கல்யாணத்தை முன்னிட்டு இப்போது நடக்கக்கூடிய சித்திரை பிரம்மோற்சவம். ஏன்னா இந்த சித்திரை பிரம்மோற்சவத்துல தான் நீங்க அம்பாளுக்கு பட்டாபிஷேகம் செய்வது, திக்விஜயம் செய்வது, அதுக்கப்புறமா திருக்கல்யாணம்னு அம்பிகை முன்னிட்டு இந்த முக்கியத்துவங்கள் எல்லாம் பார்க்க பெறும். அதை அடுத்து சில மாதங்கள்ல ஆவணி மூல திருவிழா, அது ரொம்ப விசேஷமாக சொக்கநாதர் நிகழ்த்திய திருவிளையாடல்களை முன்னிட்டும் இப்படி 2 விழாக்களாக 6 மாத இடைவெளியோட மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி முடிச்சு உங்களுக்கு உடனே ஆவணியிலே சுவாமிக்கு அந்த ஆவணி மூலத்தன்னைக்கு அவர் பட்டம் ஏற்று நரியை பெரியாக்கியது, பரியை நரியாக்கியது, அதுக்கு மேல 64 திருவிளையாடல்களை காட்டுவாங்க. ஆமா, முக்கியமான பல திருவிளையாடல்களை ஐதிக விழாக்களாகவே நடத்தி காண்பிப்பாங்க. பிட்டுக்கு மண் சுமக்கிறது எல்லாமே நடித்து காண்பிப்பாங்க. அப்படி 6 மாதங்களாகன்னு 2 பேருக்கும் கொடுத்திருந்த ஒரு சிறப்பு அதை திருமலை நாயக்கர் காலத்திலே மாற்றி அமைத்ததாக பிரபலமாக சொல்லப்படுகிறது. இந்த மதுரை சித்திரை திருவிழா உற்சவத்தை பற்றி சொல்ல முடியுமா சார்? குடியேற்றத்தில் ஆரம்பித்து தேரோட்டம் வரைக்கும் ஒரு 10 நாள் திருவிழா மதுரையை கோலாகலமாக இருக்கும். அந்த நிகழ்ச்சியுடைய இந்த முக்கியமான விழா, சிகரம் விழாங்கிறதே மீனாட்சிக்கு முடிசூடைய பிறகு வரக்கூடிய எல்லா விழாவுமே முக்கியமான விழா. அந்த முடிசூட்டு விழாவில் ஆரம்பித்து அந்த உற்சவ பத்ததி எங்களுக்காக சொல்ல முடியுமா சார்? அதுக்கு என்ன காரணம்? இந்த விழா இப்போ முதலே சொன்னபடி மாசியில் நடந்து கொண்டிருந்த இந்த விழாவிலே மீனாட்சி கல்யாணம் முக்கியத்துவம் பெறுகிறது. ஓகே, சுவாமி அம்பிகையினுடைய திருக்கல்யாணம் அதுதான் கரெக்டாக அந்த வசந்த காலத்தில் நடந்துகிட்டு இருந்திருக்கு. வசந்த காலம் தான் சுவாமி அம்மனுமான அந்த சேர்த்தி, அந்த கல்யாண வைபவம் எல்லாம் அதை முன்னிட்டு தான் இது நடந்துகிட்டு இருந்திருக்கு. அதில் அந்த புராணங்கள், திருவிளையாடற் புராணம் குறிப்பாக சொல்வது போலே பாண்டியகுமாரித்தியாக மீனாட்சி அம்பிகை அவதாரம் செய்ததும் மலையத்வஜ பாண்டியனுக்கும் காஞ்சனமாலைக்குமாக பிறந்தருளி அவள் பட்டாபிஷேகம் செய்து கொண்டு அதன் பிறகு தந்தையார் அவருடைய மரணத்திற்கு பிறகு அம்பிகை திக்விஜயம் செய்வது, அவள் போய் எல்லா திசைகளையும் ஜெயித்து வருவது, நிறைவாக திருக்கைலாயத்திற்கு போகும்போது அவள் அந்த அம்பிகைங்கிற ஸ்தானத்தை உணரப்பெற்ற நிலையிலே அவளுக்கு சுவாமியோடு நடக்கக்கூடிய திருக்கல்யாணம். அப்போ இந்த விஷயத்தினுடைய இந்த இந்த பகுதிக்கு முக்கியத்துவம் கொடுப்பதுக்காகத்தான் இந்த விழாவையே வடிவமைக்கிறாங்க. அந்த விதத்தில் கொடியேற்றத்திலிருந்து மத்திய சிவாலயங்கள் இருக்கா மாதிரி காலையும் மாலையுமாக வாகன புறப்பாடு, வீதிகளில் சுவாமி புறப்படுவது, அம்பாள் புறப்படுவது, இதெல்லாம் எல்லாம் நடந்து முடிந்து நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு 3-4 நாட்கள் முக்கிய நிகழ்ச்சிகளாக வரிசையாக முதல்ல அம்மனுடைய பட்டாபிஷேகம், அம்பிகை செங்கோல் ஏற்று பட்டாபிஷேகம் செய்து கொண்டு வீற்றிருக்கக்கூடிய காட்சி. அதில் அந்த பாண்டிய குலத்திற்கே உரித்தான வேப்பம்பூ மாலை எல்லாம் அணிந்து கொண்டு பச்சை பட்டுடுத்தி அம்பிகை கையிலே அந்த செங்கோல் கொடுக்கப்பட்டு அந்த பாண்டியர்களுக்கு உரித்தான கயல் முத்திரை, அந்த முத்திரையும் தரித்து கொண்டு வேதோத்தமாக செய்யப்படும் காரியங்கள் ஆகமங்களில் சொல்லியிருக்கிறபடி எல்லா கிரியைகள் எல்லாம் செய்து முடித்து அந்த மணிமகுடத்திற்கு அபிஷேகம் செய்து அம்பிகைக்கு அதை சூட்டி அவளுக்கு பரிவட்டம் கட்டி அந்த ராஜசிம்மாசனத்திலே 6 கால் பீடம்னு சொல்லக்கூடிய அந்த 6 கால்களோடு கூடியது. அது சிவபூஜையில் நாம் சுவாமிக்கு செய்யும்போது அந்த 6 கால்களை தான் ஆவாகனம் பண்ணுவோம். அந்தபடிக்கே ஒரு ஷடுத்தாசனமாக ஒரு 6 கால்கள் கொண்ட ஒரு பீடத்தின் மேலே அம்பிகை வீற்றிருந்து காட்சி தரக்கூடிய சிறப்பு. அது திக்விஜயம். திக்விஜயத்திற்கு அடுத்து திருவிளையாடற் புராணத்தில் நடக்கக்கூடிய காட்சி
ஒவ்வொரு திக்குக்கும் போய் விஜயம் செய்வது. பட்டாபிஷேகத்துக்கு அடுத்து நடக்கக்கூடிய முக்கிய காட்சி திக்விஜயமாக சொல்லப்பட்டிருப்பது. ஒவ்வொரு திசைக்கும் அம்பிகை எழுந்தருளி அந்தந்த திசையை வெற்றி கொண்டதாக தெய்வங்களை வெற்றி கொண்டாள்னா, இப்போ கிழக்கு திசைக்கு இந்திரனையே வெற்றி கொண்டு விட்டாள்னா, அம்பிகை இருக்கக்கூடிய இடத்துலேருந்து கிழக்கு திசையில இருக்கக்கூடிய எல்லா தேசங்களும் அவளுடையதாக இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு திசையாக எழுந்தருளி அம்பிகை வெற்றி கொள்ளக்கூடியது. அதை ரொம்ப அழகா அந்தந்த திக்குக்குரிய பாலகர்களுடைய திருமேனியையே எடுத்து கொண்டு வந்து ஒவ்வொருத்தரையும் அம்பிகை போய் ஜெயிப்பது போலே. அன்றைக்கு அம்பிகை நின்ற திருக்கோலத்திலே அவள் செல்லக்கூடிய அந்த சப்பரத்தில் கையிலே வில்லும் அம்பும் ஏந்திய நிலையிலே போய் ஒவ்வொருத்தரையும் வெல்வது போலேன்னு ஒரு காட்சி. அதற்கு தகுதியான அமைப்பில் அந்தந்த திசையிலே போய் நின்று அம்பிகையினுடைய சப்பரம் அந்தந்த திக்பாலர்களை ஜெயித்து கொண்டே வந்து சரியாக கிழக்கிலிருந்து இந்திரன், அக்னி, யமன் ஒவ்வொருத்தரையாக ஜெயித்து கொண்டு எல்லோரும் அம்பிகையை பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் செய்து விட்டு செல்ல கடைசியாக வடகிழக்கு மூலை ஈசான்யத்திற்கு வந்து நிற்கும் போது அங்கே சொக்கநாத பெருமான் தானே எழுந்தருள்வார். அது கைலாயமாக எடுத்துக்கொள்கிறோம். நாம் வடகிழக்கு மூலையை கைலாயமாக எடுத்துக்கொண்டு அங்கே சுவாமி வீச்சிருக்க அம்பிகை அந்த திசையை நோக்கி செல்லும் போது அந்த இடத்தில் தன்னுடைய அவள் அவதாரத்தின் போதே அந்த யாகமெல்லாம் செய்து அந்த யாகத்திலிருந்து அம்பிகை 3 வயது குழந்தையாக தோன்றிய போதே 3 மார்பகங்களோடு பிறந்தாள் என்ற ஒரு சிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து தாயும் தந்தையும் கேட்டபோது அங்கே இருந்த ஆச்சாரியர்கள், அகத்தியர் பெருமான் குறிப்பாக, அவளுக்குரிய கணவனை அவள் பார்க்கும் நேரத்தில் அந்த 3வது தனம் மறைந்து விடும்னு சொல்லி அவர்களுடைய வாக்கு. அதன்படியே இங்கேயும் நடந்தபடியால் அம்மைக்கு இவர்தான் வாய்த்த தன்னுடைய கணவர் என்பதை உணர்ந்த நிலையில் அவள் அச்சம், மடம் இதெல்லாம் வெளிப்படுத்தினாள்னு சொல்லப்படுகிறது. அதன் பிறகு காஞ்சனமாலை மனமுடித்து திருக்கல்யாணம், இந்த மனம் பேசி திருக்கல்யாணம் நடந்ததாக சொல்லப்படுகிறது. அதனால கல்யாணத்துக்கு முந்தைய நாள் இந்த திக்விஜயம்னு சொல்லி ஒவ்வொரு திசையாக போய் ஜெயித்து கொண்டு நிறைவாக கைலாயத்தை அடைந்து சொக்கநாதர் முன்பாக அம்பிகை நின்ற அந்த நிலை. அன்றைய மாலையே இந்த சுவாமி அம்பாள் திருக்கல்யாணத்துக்கான நிச்சயதார்த்தம் போலே வரிசை எடுத்துக்கொண்டு வருவாங்க. பெண் வீட்டார் தருவது போலேன்னு இந்த மதுரை மக்கள் எடுத்துக்கிட்டு வருவாங்க. நிறைய வரிசை அது பாரம்பரியமாக செய்து வருபவர்கள் இருக்காங்க. அதில் பட்சணங்கள், மங்கள பொருட்கள் இதெல்லாம் வைத்து தட்டில் சீர் கொண்டு வந்து வரிசையெல்லாம் கொண்டு வந்து கல்யாணத்திற்கான வரிசையாக நிறுத்தி அது மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எல்லாரும் வருவதாகன்னு ஒரு கணக்கு. அந்த விதத்தில் சொக்கநாதர் மதுரைக்கு எழுந்தருளி அதெல்லாம் திருவிளையாடற் புராணத்தில் சொல்லும்போது சுவாமி எப்படி புறப்பட்டு வந்தார், திக்பாலகர்கள்லாம் எப்படி அங்கே வழி செய்தார்கள், நந்தியம்பெருமான் முன்னாடி எப்படி செங்கோல் எடுத்துக்கொண்டு நடந்தார், ஒவ்வொருத்தரும் எப்படி வழி சொன்னது, சூரிய சந்திரர்கள் சாமரம் வீசினதுன்னு ரொம்ப நீளமான வர்ணனைகள்லாம் இதற்கு கொடுத்திருப்பார். அப்படி கைலாயத்திலேருந்து புறப்பட்டு சுவாமி மதுரைக்கு வந்த சிறப்பு. அதனாலே மாப்பிள்ளையாக அவர் வந்திருக்கிறார். அந்த சிறப்புக்காக வரிசையெல்லாம் கொடுத்து வரவேற்று சுவாமி மம்மனும் அன்று இரவு எழுந்தருளி மறுநாள் முகூர்த்தத்திலே திருக்கல்யாணம்னு சொல்லி அது ரொம்ப வைபவமாக நடக்கக்கூடியது. அது நாயக்க மன்னர்கள் காலத்திலே தான் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பல பദ്ധதிகள் கோவிலுக்கு உருவாக்கப்பட்டது. கோயிலினுடைய விரிவாக்கம் இதெல்லாம் அதிகமாக நடந்தது. பழைய மரபுகள்லாம் தொடர்ந்து இருந்து வந்தாலும் நாயக்க மன்னர்கள் காலத்தில் நிறைய அது சரி செய்யப்பட்டு அதுதான் இன்றைக்கும் பெரும்பான்மை நடந்து வரக்கூடியதுன்னு சொல்றாங்க. அந்த விதத்தில் உள்ளுக்குள்ளே சுவாமி சன்னதிக்கும் அம்மன் சன்னதிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பழைய கல்யாண மண்டபம்னு பிரசித்தமாக சொல்லக்கூடிய மண்டபம், நல்ல வேலைப்பாடுகளோடு கூடிய மண்டபம், அங்கே தான் சுவாமிக்கும் அம்மனுக்கும் திருக்கல்யாணம் நடந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் காலவசத்திலே சேரக்கூடிய அடியார்கள் கூட்டம் எல்லாம் ரொம்ப பெரிதாக போக அந்த இடத்திலே அத்தனை ஆயிரம் பேர்களையும் சேர்க்க முடியாதுங்கிறதுனால வெளியில பிரகாரத்திலே வடகிழக்கு மூலையிலே வடமேற்கு மூலையிலே ஒரு மண்டபமாகவே புதிய கல்யாண மண்டபம் பிரம்மாண்டமாக கட்டி அதிலே சுவாமி நடுநாயகமாக இருக்க, அருகே மீனாட்சி அம்பிகை வீற்றிருக்க, இந்த திருக்கல்யாணத்திலே கன்னியாதானம் செய்து கொடுப்பதற்காகன்னு திருப்பரங்குன்றத்திலிருந்து பவளக்கணிவாய் பெருமானும் முருகப்பெருமான் தேவயானையோடு இந்த 2 பேரும் அங்கேருந்து எழுந்தருளி. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. இது வந்து மதுரையில் நடக்கக்கூடிய உற்சவம். திருக்கல்யாணத்துக்காக திருப்பரங்குன்றத்திலிருந்து முருகனும் வராரு, அதே போல பெருமாளும் வராரு. பங்குனி மாதம் வந்து திருப்பரங்குன்றத்தில் முருகனுக்கு திருக்கல்யாணம் நடக்கும் போதும் மதுரையிலிருந்து சுவாமி அம்பாலும் ஏன் வந்து அங்கே போகிறாங்க? மதுரைக்கும் திருப்பரங்குன்றத்துக்குமான அந்த கனெக்ஷனை பற்றி சொல்ல முடியுமா சார்? திருப்பரங்குன்றம் மதுரையினுடைய ஒரு எல்லையே, ஒரு திக்கிற்கான எல்லை. 2வது சொக்கநாத பெருமான் தான் அங்கேயும் சத்தியகிரீஸ்வரரா பரம பெருமானாகவே வீற்றிருக்கிறார். கல்யாணத்தை பற்றி சொல்றதுனால சொல்றேன். கந்தபுராணத்திலையும் கூட முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணம், தேவசேனையோடு கூடிய திருக்கல்யாணத்தை பற்றி சொல்லும் போது திருக்கைலாயத்திலேருந்து சுவாமி அம்பாள் வரதுக்கு தான் அத்தனை பேரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அத்தனை மனப்பந்தல் எல்லாம் ரெடி, அங்கே எல்லாம் சித்தமா இருக்கு. முருகப்பெருமான் வந்தாச்சு, எல்லாரும் வந்தாச்சு, யாகங்கள் எல்லாம் தொடங்கிறதுக்கு கடைசியா முக்கியஸ்தர்கள் வரணும்னு காத்திருந்த போது எல்லாரும் ஒரு திசை நோக்கி பார்த்தபோது கைலாயத்திலேருந்து ரிஷப வாகனத்தில் சுவாமி அம்மனும் வந்து இறங்கினார்களாம். அவங்க நடுநாயகமாக வந்து வீற்றிருந்து தான் முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணம் நடந்ததுன்னு சொல்லப்படுது. அதனாலே இன்றைக்கும் அங்கே நடக்கக்கூடிய திருக்கல்யாணத்திற்கு மதுரையிலிருந்து மீனாட்சி அம்மனும் சொக்கநாதரும் போய் கலந்து கொண்டு அவர்கள் முன்னிலையிலே திருக்கல்யாணம் நடந்து முடிந்து தாய் தந்தையருக்கு ஒரு பிள்ளை கல்யாணமான நிலையிலே மனைவியோடு சேர்த்து செய்யக்கூடிய உபசாரங்களை எல்லாம் முருகப்பெருமானே அனுஷ்டித்து காண்பித்து 2 பேருக்கும் பிரியாவிடை போலே வாயில் வரையிலும் போய் அங்கே போய் அவர் அங்கிருந்து புறப்பட்டு போன பிறகு சுவாமி ஊர்வலம் கண்டருள்றார்.
முருகப்பெருமான் கோயிலுக்கு வந்து யானை மேலே ஏறி திருக்கல்யாணத்திற்கான ஊர்வலம் எல்லாம் அதுக்கப்புறமா தான் நடக்குது. ஏன்னா பிரதான சுவாமி அம்பாளும் ஓகே. அவங்க முன்னாடி தான் வாகனம் எல்லாம் ஏறுவதில்லைன்னு அவங்களை எப்போதுமே முன்னே விட்டு அவர்கள் புறப்பட்டு போன பிறகு இவர் புறப்பாடு கண்டருள்றதெல்லாம் செய்கிறார். அந்த அளவிலே இந்த கோயிலிருந்தே பெருமாளும் வந்து, ஏன்னா அந்த திருக்கல்யாணம் புராணப்படி நடந்தபோது காஞ்சனமாலை மட்டும்தான் இருக்கிறார், மீனாட்சி அம்மனுடைய அம்மா மட்டும்தான் இருக்காங்க. தந்தையார் மலையத்வஜ பாண்டியர் அப்போ இறந்துபட்டு போயிட்டார். இப்போ அந்த அம்மையார் தனித்தே இருக்காங்க. அதனால கன்னியாதாரம் யார் செய்து கொடுக்கறதுன்னு கேள்வி வந்தபோது மகாவிஷ்ணு தான் வந்திருந்து அண்ணனாக இருந்து முறைப்படி தாரை வார்த்து கொடுப்பதுங்கிறது செய்ததாக சொல்லப்படுகிறது. அந்த கணக்கை முன்னிட்டு திருப்பரங்குன்றத்திலேயே நமக்கு சுவாமி சன்னதிக்கு பரிவாரம் போலே மீதி பேர் எல்லாரும் இருக்காங்க. பிள்ளையார், சுப்பிரமணியர், அம்பாள், மகாவிஷ்ணு எல்லாரும் அந்த சத்தியகிரீஸ்வரருக்கான பரிவாரம் போல இருக்கிறதுனால அந்தந்த திக்கில் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரை திருப்பரங்குன்றத்தை ஆமா, சுவாமி கிழக்க பார்த்து, வடக்க பார்த்து அம்பிகை, மேற்க பார்த்து மகாவிஷ்ணு, அந்தந்த திக்கில் எந்தெந்த தெய்வங்கள் எந்த திக்க பார்த்துருக்கணும் அந்த திக்கு கேட்டார் மாதிரி எழுந்துள்ள பண்ணியிருப்பாங்க. அப்படி அந்த பவளக்கனிவாய் பெருமாள் அங்கிருந்து வருவது இவ்வளவு முக்கியமான ஒரு பெரிய வைபவமாக நடக்கிறதுனால முருகப்பெருமானும் சேர்ந்து வருவதாக ஏற்பட்டிருக்கலாம். அதனால அவரும் தேவசேனையும் வந்திருந்தது. இப்படி எல்லோரும் புடை சூழ இந்த திருக்கல்யாண வைபவம். அப்போ அந்த புது கல்யாண மண்டபத்தில் நடுநாயகமாக சுவாமி பிரியாவிடையோடு இருப்பார். பக்கத்தில் மீனாட்சி அம்பிகை, ஒரு பக்கம் திருப்பரங்குன்றத்திலேருந்து வந்த சுப்பிரமணிய சுவாமியும் தேவசேனையும், மற்றொரு பக்கத்திலே நமக்கு அந்த பவளக்கனிவாய் பெருமாள் அவர் கையில் அந்த தாரை வார்த்து கொடுப்பதற்கான கிண்டியையும் வைத்துக்கொண்டே அவர் அங்கே நிற்கக்கூடிய நிலையில இந்த 4 தெய்வங்களையும் எழுந்தருளச் செய்து விதிப்படி ஆகமங்களில் சொல்லியிருக்கக்கூடிய விதிகளை எல்லாம் அனுஷ்டித்து ஒரு வைதீகமான திருக்கல்யாணம் எப்படி நடக்கணுமோ அந்த மாதிரி எல்லா வைதீக சடங்குகளையும் செய்து, மாப்பிள்ளை அழைப்பிலிருந்து அத்தனை விதமான வைதீக சடங்குகளையும் செய்து அம்பிகைக்கும் பிரியாவிடைக்கும் இருவருக்குமே திருக்கல்யாணம் செய்து வைக்கக்கூடிய அந்த நிலையில் சிவாச்சாரியர்கள் தங்களை சுவாமி அம்பலாகவே வரித்து செய்து முடித்து, சப்தபதி நடக்கிறதுலேருந்து அம்மி மிதித்து செய்ய வேண்டியது எல்லாத்தையுமே செய்து முடித்து பூர்த்தியாக அந்த கல்யாணம் நடைபெறுகிறது. அன்று மாலை சுவாமி அம்மனும் ஊர்கோலமாக, அதிலே திருப்பரங்குன்ற முருகப்பெருமான், பவளக்கனிவாய் பெருமாள் எல்லாரும் புறப்பட்டு வீதியிலே கோலாகலமாக அந்த ஊர்கோலம் எல்லாம் நடந்து முடிந்த பிறகு பவளக்கனிவாய் பெருமானும் முருகப்பெருமானும் விடைபெற்றுக் கொண்டு அவங்க புறப்பட்டு திருப்பரங்குன்றத்துக்கு போயிடுவாங்க. மறுநாள் ரதாரோகணம். சுவாமி அம்பாளும் இப்போ மகாராணி ராஜாவாக பாண்டிய தேசத்திற்கானவர்களாக அரசன் அரசியாக ஏற்றுக்கொண்டதுனால ரதாரோகணம் பண்ணி வீதிகளில் தேரோடி வரக்கூடிய சிறப்புன்னு இந்த அளவிலே அது பூர்த்தியாகி பிறகு விடையாற்றி அந்தபடிக்கு அந்த ஒரு பദ്ധதி ஏற்பட்டு அந்த 9-10ஆம் நாள் வந்து சைவ சமய ஸ்தாபித லீலைன்னு ஒன்று நடக்குது மதுரையை பொறுத்த வரைக்கும். இந்த மதுரை சுற்று வட்டாரங்களே இந்த சைவ சமய ஸ்தாபித லீலையே ஒரு விழாவுடைய ஒரு அங்கமாகவே பண்ணுறாங்க. இதற்கு என்ன காரணம் சார்? மதுரை மட்டும் இல்லை, சோழ தேசத்திலுமே கூட இப்போ ஞானசம்பந்தருடைய குரு பூஜை எல்லாம் 10 நாள் கொண்டாடும் போது பல ஊர்களையும் இந்த சைவ சமய ஸ்தாபனம்ங்கிறது சுவாமிகள் நிகழ்த்திய அற்புதங்களை எல்லாம் நினைவு கூறும் விதமாக ஐதிக உற்சவங்கள், வரலாற்று உற்சவங்களை நடத்தி கொண்டு தான் வருகிறார்கள். அந்த விதத்தில் சம்பந்த பெருமானுடைய அவதார நோக்கம் சைவ சமயத்தை ஸ்தாபனம் செய்வது, வைதிக சைவ நெறியை ஸ்தாபனம் செய்வது. அதற்கு எதிர்ப்பாக இருந்த, அதற்கு ஊறு விளைவித்துக் கொண்டிருந்த மற்றைய சமயங்களை எல்லாம் நிரசனம் பண்ணணும், அதற்கு வாதம் பண்ணணும். அதுவும் நடந்தேறியது பாண்டிய நாட்டில், மதுரை நகரத்தில். அதனால அந்த ஊர்ல இது கொண்டாடப்படுவதுதான் விசேஷம். ஆனால் மதுரையில எப்போது சுவாமி அம்பாளும் உற்சவம் கண்டருளினாலும் பல்வேறு உற்சவங்கள் உண்டு, அது எல்லாத்துலேயுமே சைவ சமய ஸ்தாபித லீலைங்கிறத ஒரு அங்கமாக கொண்டாந்துருவாங்க. அன்னைக்கு உயிர்களுக்கெல்லாம் தானே பரம்பொருளாக இருந்து பெருமான் அனுகிரகம் செய்யறதுனால ரிஷப வாகனத்திலே சுவாமி அம்மனும் வருவதுங்கிற ஒரு மரபு ஏற்பட்டிருக்கு. அந்த தளத்திலேயே நடந்ததுங்கிறதுனால ஞானசம்பந்தர் நிகழ்த்தி அந்த அற்புதத்திற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து சொக்கநாதர் தன்னுடைய அருளினாலே இதை எவ்வளவு முக்கியமான விஷயத்தை நமக்கு ஸ்தாபித்து கொடுத்தார்னு நினைவு கூறும் விதமாக இந்த சைவ சமய ஸ்தாபன லீலை ஏற்பட்டிருக்கு. ஓகே, அதாவது இந்த திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய சமயத்தில் பிரியாவிடை அம்பாளுக்கும் வந்து மங்கள்யாரணம் பண்ணுவாங்க. அதை பற்றி பல்வேறு சர்ச்சைகள் எல்லாம் ஃபேஸ்புக்கிலலாம் உருவாகும், கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்கள். ஸோ அந்த பிரியாவிடை அம்பாள் யார் சார்? சர்ச்சைகள் என்னன்னு எனக்கு தெரியல. பிரியாவிடைங்கிறவங்க பேர்லேயே இருக்கிறபடிக்கு சோமாஸ்கந்த வடிவத்தில் சுவாமியை விட்டு பிரியாது சக்தி தத்துவமும் சுப்பிரமணியரும் ஒரு சேர வீற்றிருக்கக்கூடிய சிறப்பு. இருக்கக்கூடிய மாகேஸ்வர மூர்த்தங்களில் இந்த வடிவத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு காரணம் சுவாமியினுடைய உபதேசத்தை நேரடியாக பெற்ற அம்பாளும் அந்த ஞானமே வடிவமாக பிறந்த ஸ்கந்த பெருமானும் மூவரையும் ஒரு சேர வைத்து பார்க்கும்போது ஒரு ஆச்சாரியர், ஒரு சிஷ்யர், அந்த ஆச்சாரியர் சிஷ்யருக்கு செய்து வைக்கக்கூடிய தீட்சையின் நிலையிலே ஒரு அக்னி, இது மூன்றும் ஒன்றாக இருப்பதினால் கிட்டத்தட்ட ஒரு யாகசாலை நகர்ந்து வரக்கூடியது போலே காட்சி தரக்கூடிய வடிவம் இந்த சோமாஸ்கந்த மூர்த்தம். அதில் சுவாமி தானே ஆச்சாரியராக, அம்பிகை சிஷ்யையாக அந்த பாவனையிலே இருத்தி, யாக அக்னியாக, அந்த தீட்சைக்கான அக்னியாக சுப்பிரமணிய பெருமான் என்று வைத்துக் கொண்டால் இது வந்து நகர்ந்து வரக்கூடிய ஒரு யாகசாலை போலே. உள்ளபடியே உற்சவங்களிலே நாம் ரொம்ப அதிகம் போகாத ஒரு இடம் யாகசாலை, அது பாட்டும் தனியாக நடந்துகிட்டு இருக்குன்னு நினச்சிக்கிறோம். ஆனால் முக்கியமான இடம் யாகசாலை தான். சுவாமியே அங்கே போய் அந்த யாகசாலையிலே பூர்ணாவதியை கடாட்சிச்சு முடிச்சு தான் புறப்பாடே கண்டருள்றார். அப்போ முக்கிய நிகழ்ச்சி நடக்கிறது யாகசாலையில.
அந்த யாகசாலையை தரிசிக்க முடியாதவர்களுக்காக அந்த யாகசாலையே புறப்பட்டு வந்ததோங்கிற மாதிரி தான் சோமாஸ்கந்தர் வெளியில புறப்பட்டு வரார். அதனால சுவாமியின் இடத்தை இருந்து அம்பிகையை பிரிக்க முடியாத தத்துவமாக இருந்திருப்பது இந்த ஒரு வடிவத்துல தான். மற்றபடிக்கு நீங்க இப்போ சந்திரசேகர மூர்த்தத்திலேயோ இல்ல நடராஜ மூர்த்தத்திலேயோ அம்பிகை அங்கே இருந்தாலும் கூட சுவாமியிடத்திலிருந்து பிரிக்க முடியாதது என்று இல்லாமல் தனி திருமேனியாக தனி பீடத்துல தனி திருமேனி. ஆனா இங்கே அப்படி இல்லாமல் அவரோடையே இணைந்தே தான் இந்த தெய்வத்தை பார்க்க வேண்டியது, இந்த அம்பாளை பார்க்கவே வேண்டியிருக்கு. அதனால அவருக்கு செய்கிற அத்தனை உபச்சாரத்திலையும் அம்பிகை பங்கு கொள்கிறாள். அவருக்கு செய்யக்கூடிய அபிஷேகங்கள், அலங்காரங்கள் எல்லாவற்றிலும் அம்பிகை அதில் சரிபாதியாக பங்கு கொள்ளக்கூடிய ஒரு உன்னதமான நிலையிலே சோமாஸ்கந்த மூர்த்தத்தை பார்க்கிறோம். அதனால் அந்த இடத்துல முதல்ல அவளுக்கு தர வேண்டிய ஏற்றத்தையும் கொடுத்து, அந்த ஸ்தானத்திலே இருப்பதினால் அவளுக்கும் கொடுத்து, அங்கேயர்கண்ணியாக அம்பிகை மீனாட்சியாக தோன்றி அந்த தன் தலத்திற்கான அம்பாள், அந்த அம்பாளுக்கும்னு 2 நிலையிலுமாக வைத்து செய்வது. ஓகே, குறிப்பாக சிவன் கோயிலையும் அழகர் கோயிலையும் நம்ம இந்த இடத்துல தான் சேர்க்க முடியும். திருக்கல்யாணம், அதற்கு பிறகு தேரோட்டம். அன்னைக்கு மாலை தான் அழகர் கோயிலிருந்து கிளம்புவார். திருக்கல்யாணத்துக்காக தான் அழகர் அழகர் கோயிலிருந்து கிளம்புவார்னு ஒரு செவிவழி கதை இருக்குது. அது உண்மைதானா சார்? அது ஏன் கல்யாணம் முடிஞ்ச பிறகு அவர் அழகர் மலையிலிருந்து அவர் கிளம்பணும்? திருவிளையாடற் புராணமோ இல்லை அழகர் கோயில் குறித்து இருக்கக்கூடிய புராணங்களோ இந்த மாதிரி கள்ளழகர் அங்கேருந்து புறப்பட்டு கல்யாணத்திற்காக வந்தார், வந்தது நேர தாமதமாகிவிட்டது, அதற்குள்ள திருக்கல்யாணம் முடிந்திருத்துங்கிற மாதிரி எந்த செய்தியையும் புராணங்கள் தரல. திருவிளையாடற் புராணம் நமக்கு 1க்கு 3-4 புராணங்கள் இருக்கு, வடமொழியிலும் இருக்கு, தமிழிலும் இருக்கு. எந்த புராணத்திலும் மீனாட்சி கல்யாணத்தை சொல்லாமல் திருவிளையாடற் புராணம் பாட முடியாது. அப்படி சொன்ன அத்தனை புராணங்களையும் எதிலையுமே அழகர் இந்த திருக்கல்யாணத்திற்காக புறப்பட்டு வந்தாருங்கிற மாதிரியான செய்தி எதுவுமே பெறப்படவில்லை. திருமாலிருஞ்சோலைன்னு சொல்லக்கூடிய அழகர்மலை சார்ந்து இருக்கக்கூடிய ரிஷபாத்ரின்னு அந்த தலத்திற்கு வடமொழியிலே பெயர். அது சார்ந்து எழுந்த புராணங்களும் நிறைய உண்டு. ரொம்ப தொன்மையான கோயில், தமிழக வரலாற்றில் ரொம்ப ரொம்ப தொன்மையான கோயில்னு ஒரு 5-6 கோயில்களை சொன்னாலும் அழகர் கோயில் வரும். அவ்வளவு காலத்தால் பழைய கோயில் இது. திருமால் வழிபாடு அவ்வளவு வேரூன்றி செறிவோடு இருக்கக்கூடிய ஒரு புராதனமான திருக்கோயில் அது. சங்க காலத்திலேயே சிறப்பு பெற்று இருந்திருக்குன்னா அப்போ ஒரு 3000-4000 வருஷம் பழைய வழக்கங்கள்லாம் அங்கே இருந்திருக்க வாய்ப்புகள் உண்டு. அப்படியான அந்த அழகர் கோவில் குறித்து எழுந்திருக்கக்கூடிய புராண நிகழ்ச்சிகள்லையும் சரி, எதிலையுமே இந்த மீனாட்சி அம்பிகையினுடைய திருக்கல்யாணத்திற்காக அழகர் புறப்பட்டு வந்தாருங்கிறத பத்தின செய்தி எதுவும் இல்லை. மக்கள் மத்தியில அந்த கதை தானே ஒரு மிகப்பெரிய பிரபலமா இருக்கு. அது முன்னாடியே பேசின மாதிரி திருமலை நாயக்கர் இந்த விழாவை இந்த நகர்த்தி அதை சித்திரைக்கு கொண்டு வராருங்கிறது அதை அப்படியே ஊர்ஜிதப்படுத்தி கொண்டோம்னா, ஒன்று அப்போது இருந்த காலச்சூழலிலே நிறைய மக்களை ஒன்று திரட்டுறது கஷ்டம். இப்போ மீனாட்சி அம்மனுடைய திருவிழா மாதிரி தொடர்ந்து திருவிழா நடந்து முடிந்து அதுல எல்லாத்துலேயுமே மனிதர்களுடைய கைங்கரியம்ங்கிறது ரொம்ப அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு விழா. அதே மாதிரி இப்போ அழகர் அங்கேருந்து அத்தனை கிலோமீட்டர் தூரம் அவரை தூக்கி கொண்டு சுமந்து ஒரு 4 நாள் மதுரை மாநகராட்சி இப்போ பார்க்குறோம் முழுக்க இதுக்குன்னே அவங்க டெடிகேட்டடாக இருப்பாங்க. அந்த 4 நாள் கிட்டத்தட்ட அரசு இயந்திரமே முழுக்க மதுரை சுற்றி இயங்குவது எல்லாமே இந்த திருவிழாவை ஒட்டியே தான் ஒரு 10 நாள் நடக்கிற மாதிரி தானே இருக்கு. அப்படி ஒரு ஜனம் கூடக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கெல்லாம் மனிதர்கள் ஒன்று சேரணும், அதிக அளவில் வரணும். அது அந்த மாதிரி வரும்போது இந்த காலம் அறுவடையெல்லாம் முடிந்திருக்கக்கூடிய ஒரு காலம் அதற்கு பொருந்தியும் வருது. இன்னொன்று, சைவ வைணவ பேதம்ங்கிறது அந்த காலத்தில் உச்சத்தில் இருந்துச்சா? நிச்சயமாக இருந்திருக்கு. இலக்கியங்கள்ல ரொம்பவே அது தெளிவா தெரியுது. அது மதுரையில மட்டும்னுட்டு இல்லை, காஞ்சிபுரத்திலையும் இன்னும் நிறைய ஊர்களில் பார்க்க முடிகிறது. அது நம்ம கல்வெட்டு செய்திகளாக கிடைக்கிறது. இப்போ ஒரே தீவை பகிர்ந்து கொள்ளக்கூடிய திருவரங்கத்திலும் திருவானைக்காவிலும் சைவம் வைஷ்ணவம் சார்ந்து எழுந்த சர்ச்சைகளை நிறையவே சர்ச்சைகள் உண்டு. அது பேச்சு வழக்கில் வரும், கதைகளாக சொல்லுவாங்க, கல்வெட்டு செய்திகள் உண்டு. அப்போது எழுதப்பட்ட இலக்கியங்கள் அது பிரதிபலிக்கப்படும். இந்த மாதிரியான சர்ச்சைகள்லாம் எப்போதுமே இருந்து கொண்டிருக்கும். அதற்கும் ஒரு பாலம் கட்டுவோம், இந்த வேற்றுமையை குறைக்க முடியுமான்னு பார்க்கலாம்ங்கிற அளவிலையும் சிந்தித்திருக்கலாம். அது 2த்தையும் ஒன்றா கொண்டு வந்தா மக்களும் வரக்கூடியவங்க ஒரு 5 நாள் வந்துட்டாங்கன்னா இங்கே ஒரு 2-3 நாள், அங்கே ஒரு 2-3 நாள்னு 2 விழாவிலும் கலந்து கொள்ளலாம்ங்கிற மாதிரி. ஒன்று வைகைக்கு தென்கரையிலும் அழகர் வைகைக்கு வடகரையிலுமாக 2 விழாவாக இது நடக்கக்கூடியதை ஒன்றிணைப்பதாகன்னு கொண்டிருக்கலாம். அதனால் இதெல்லாம் சேரக்கூடிய ஒரு இடத்துல ரொம்ப வரலாற்று முக்கியத்துவத்தோடு இந்த மாற்றத்தை நகர்த்தி இதை மாசியிலிருந்து நகர்த்தி வைத்ததை நாம பார்க்க முடிகிறது. அப்படி சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு அழகர் மதுரைக்கு வருவதற்கான காரணமாக சொல்லப்படுவது பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிரதமை திதியிலே மண்டூக மகரிஷிங்கிற ஒரு முனிவருக்கு அழகர் சாப விமோசனம் கொடுப்பதற்குன்னு சொல்லி அது ஒரு நிகழ்வாக இன்னைக்கும் நடத்தப்படுகிறது, அங்கேயே நடத்தப்படுகிறது. அந்த நிகழ்ச்சிக்காகத்தான் அழகர் வரார். தேனூர் மண்டபத்தில் இன்னைக்கும் அந்த மண்டூக மகரிஷிக்கு மோட்சம் கொடுப்பது, மண்டூகம்ங்கிறது தவளையை குறிப்பது. அது அழகர் மலையிலே ஒரு முனிவர் தவம் செய்து கொண்டிருந்த போது, சுதபசிங்கர் முனிவர் தவம் செய்த போது இந்த ஒரு தேவன் ஒருவர் இந்த மாதிரி சப்தம் எழுப்பி அவருடைய தவத்திற்கு ஊர் விளைவித்துக் கொண்டிருந்தபடியால் நீ மண்டூகமாக போகக்கூடவாயின்னு அவர் சபித்து விட்டார்னும். அதனால் அவன் தவளையாகி துன்பப்பட்ட நிலையிலே அழகர் குதிரை மேலே ஏறி அவர் பார்வேட்டைக்காக வைகைக்கரைக்கு வரும்போது சித்ரா பௌர்ணமி அன்றைக்கு அடுத்த நாள் உனக்கான மோட்சம்னு சொல்லி குதிரையினுடைய அந்த குளம்படி கால்கள்
போய் வைகை தண்ணீரில் பட்ட மாத்திரத்தில் உனக்கு மோட்சம்னு அவர் சொன்னதாகன்னு ஒரு புராண நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு கொண்டு அழகர் வைகைக்கு புறப்பட்டு வருகிறார். இதோடு சேர்த்து ஒரு 2 நாள் முன்னாடின்னு திருக்கல்யாணம் தேரோட்டம் நடந்து முடியுது. இது சேரக்கூடிய அந்த இடம் உள்ளபடியே ஒரு சமூகவியல்ங்கிற பார்வையில பார்த்தோம்னா ஒரு மன்னருடைய அப்ரோச் இப்படி தான் இருந்திருக்கும். அது எல்லாரும் இன்க்ளூசிவ் எல்லாரையும் உள்ள கொண்டு வரலாம். ஊர்ல தொடர்ந்து ஒரு 10 நாள் இது மாதிரி ஒரு விழா கோலம் போடும்போது மக்கள் வேற்றுமைகள் பல நிலைகள்லையும் மறப்பாங்க. அது ரொம்ப சாமானிய மக்கள் ஆரம்பித்து ரொம்ப உயர போக போக இருக்கக்கூடிய பல்வேறு பதவிகள் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கிட்டையும் இந்த எண்ணம் வந்து மாறுபடும். கொஞ்சம் ஒற்றுமை வளரும், சகோதரத்துவம் வளரும்னு அவர் பார்த்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கிறது. அதுக்கேற்ற மாதிரி இங்க தேர் திருநாளோட முக்கிய விழாக்கள் எல்லாம் முடிவடைகிறது. சரியா அன்னைக்கு சாயங்காலம் அவர் அங்கிருந்து புறப்படுறார். புறப்பட்டு அது பெரிய கோலாகலமாக அவருக்கே உரித்தான அந்த கள்ளர் கோலத்தோடு அந்த வளரி தடியெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த கள்ளர்களுக்கு உரித்தான அந்த குண்டலம் எல்லாம் அணிந்து கொண்டு அந்த மதுரைக்கே உரித்தான அந்த சுங்கடி புடவையில கச்சம் எல்லாம் வச்சு கட்டிக்கிட்டு அந்த தலைப்பாகை குட்டுவாள் இதெல்லாம் ஏந்தி கொண்டு ஈட்டியை கையில பிடித்தபடி அவர் புறப்படுவதும் அந்த அவருக்குன்னு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய பக்தர்கள் கூட்டம், அழகர்னு அவர் பின்னாடியே ஓடி ஓடி தரிசனம் பண்ணக்கூடிய கூட்டம், அவங்க எல்லாரும் அவரை வரவேற்று மதுரைக்கு அவர் புறப்பட்டு வரக்கூடிய அந்த வைபவமும் உள்ளபடியே அங்க நடக்கிற பிரம்மோற்சவம் ஆடி அமாவாசை முன்னிட்டு நடக்கக்கூடிய உற்சவம் அது கல்வெட்டுகளிலேயே பதிவாகுது. அழகர் கோயில் ஆடி அமாவாசை பிரம்மோற்சவம் ரொம்ப ரொம்ப பழமையான உற்சவம். கல்வெட்டுகள் எல்லாம் பதிவாகி தேர் திருநாள் இப்பவும் விசேஷமாக நடந்தாலும் கூட அழகர் கோயில் திருவிழான்னு சொன்னா அவர் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு வைகைக்கு வர்றதுதான் அவருடைய திருவிழாங்கிற மாதிரியே அது அவ்வளவு பிரம்மாண்டமா அது வர்றது என்னமோ ஒரு 5 நாட்கள் தான்னாலும் அதுதான் அவருக்கான அடையாளம் மாதிரி ஆகியிருக்கு, அவ்வளவு விசேஷமா. அப்படி அவர் இன்று மாலை புறப்பட்டு கிராமமாக மண்டபப்படியெல்லாம் கண்டருளி இரவு வேளைகளில் தங்கி பகல்ல ரொம்ப விடியற் காத்தால கிளம்பி யாத்திரை பண்ணி ஒரு நாளெல்லாம் நடந்து மதுரைக்கு வந்து சேர்வதும், மதுரையிலே அவர் இந்த பௌர்ணமிக்கு முந்தைய நாள் காலையில மதுரையினுடைய எல்லைக்கு வந்து அந்த 3 மாவடின்னு சொல்லக்கூடிய இடத்துல எதிர் சேவை ஊர் மக்கள் எல்லாம் போய் எதிர்கொண்டு அவரை அழைத்து ஊருக்குள்ள கூட்டிட்டு வர்றதும் வெவ்வேறு மண்டபங்கள்ல. சோழ தேசத்துல வந்து சோழமண்டலத்துல எதிர் சேவைனா 2 பெருமாளும் சந்திக்கக்கூடிய நிகழ்வை வந்து எதிர் சேவைன்னு சொல்லுவோம். எங்கேயுமே நமக்கு தல்லாகுளத்துல அந்த பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமாள் எதிர்கொண்டு தானே அந்த கோயிலுக்கு தானே வரவேற்கப்படுறார், அங்கதானே போறார். இப்போ கார்த்தால ஒரு சேவையும் சாயங்காலம் அந்த ஒரு நாள் பொழுதெல்லாம் அவர் பல்வேறு இடங்கள்ல போய் மண்டபப்படி கண்டருளி நிறைவாக இன்று சாயங்காலம் போய் தல்லாகுளம் பெருமாள் கோயில்ல இறங்குறார். அங்கே தங்கி இருந்து விடியற் காத்தால அபிஷேகம் திருமஞ்சனம் கண்டருளி நிறைய திரவியங்களால திருமஞ்சனம் கண்டருளி இந்த குதிரை மேலே ஏறி சுவாமி அலங்காரம் பண்ணி கொண்டு ஆண்டாள் மாலைக்காக காத்திருப்பதும், ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து அழகர் பெயரிலே கொண்ட காதலை வெளிப்படுத்தும் விதமாக ஆண்டாள் பட்டு மஞ்சள் காப்பு அவள் சாத்தி கொண்ட தைலம் அந்த மாலை கிளி இதெல்லாம் கொடுத்து விடுவதும் அதையெல்லாம் சாத்தி கொண்டு பிரம்மோற்சவத்துக்கு கூட ஆண்டாள் மலை வராதா? இங்கே எனக்கு தெரிஞ்சு அழகருக்கு இந்த உற்சவத்துல தான் வருது. திருமலையில பிரம்மோற்சவத்திற்கு ஆண்டாளுடைய மாலை, புரட்டாசி பிரம்மோற்சவத்தில் 5ஆம் திருநாள் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து மாலை கொடுத்து விடுவா. இதே மாதிரி தான் சூடி கலைந்த மாலை பட்டு பரிவட்டம் அந்த கிளி தைலம் மஞ்சகாப்பு இதெல்லாத்தையும் கொடுத்து விட அன்றைக்கு அங்கே நாச்சியார் திருக்கோலத்தன்னைக்கு திருவேங்கடமுடையான் அதை சாத்தி கொண்டு இப்படி. அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து திருப்பதி அதே போல ஸ்ரீரங்கம் அழகர் 3 பேருக்கு மட்டும்தான் மாலை மரியாதை. ஸ்ரீரங்கத்திற்கு மாலை கொடுப்பதில் வரிசைகள் எல்லாம் கொடுத்து விடுறது உண்டு. ஸ்ரீரங்கத்துல ஆண்டாள் சன்னதி இருக்கு, அந்த ஆண்டாளுடைய பெருமாள் மாலை மாத்திக் கொள்வார். நம்பெருமாள் அவருக்கு ஏற்பட்ட திட்டத்துல தான் எதையுமே செய்து கொள்வார். அதனால இந்த இடத்துல ஆண்டாளுடைய பகுமானங்கள் அங்கேருந்து வருவது உண்டு. அதையெல்லாம் எதிர்கொண்டு வரவேற்று ஸ்ரீரங்கம் தேவஸ்தானத்தார்கள் பெற்றுக்கொள்வது உண்டு. ஆனா மாலை மட்டும் மாலை சூடி கொளுத்த அந்த மாலை வந்து திருவேங்கடமுடையானும் அழகர் பெருமாளும் சாத்திக்கிறாங்க. அப்படி அந்த மாலையெல்லாம் சாத்தி கொண்டு குதிரை மேலே ஏறி விடியற் காலையில போற வழியில இன்னும் கொஞ்சம் மண்டபப்படி எல்லாம் கண்டருளி அவர் வைகையில இறங்கக்கூடிய நிகழ்ச்சி. அதன் பிறகு அன்று முழுவதும் அந்த குதிரை வாகனத்திலேயே மண்டபப்படி எல்லாம் கண்டருள்வார். அடுத்த நாள் இந்த மண்டூக மகரிஷிக்கு மோட்சம் தரக்கூடிய சிறப்பு. சார், அந்த அழகர் வரும்போது அந்த ஒரு சொம்புல வந்து இந்த சர்க்கரையோ அல்லது வந்து நாட்டு சர்க்கரையோ ஃபில் பண்ணி அது மேலே வந்து இலையை வச்சு கவர் பண்ணி அதுக்கு மேலே வந்து சூடம் காமிச்சு அழகரை வந்து வரவேற்பாங்க. சூடம் காமிச்ச பிறகு அதை வந்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுப்பாங்க. இதுக்கு என்ன சார் காரணம்? அது காரணம்னு ஒன்றும் இல்லை, பிரயாணம் பண்ணி வர்றவங்களுக்கு இந்த சக்கரை கொடுக்கறது உண்டு. அதே மாதிரி புதுசாக வர்றவங்களை வரவேற்க கூட கல்யாணத்துக்கு புறப்பட்டு போனோம்னா மாப்பிள்ளை வீட்டார் வந்து இறங்குறாங்க மண்டபத்தில்னா வந்த உடனே உங்களுக்கு முதல்ல கையில் சக்கரை கொடுத்து தான் வரவேற்பாங்க. அவங்களை வரவேற்கும் போதே ஒரு இனிப்பதில் இருக்கணும், ஒரு பிரயாண களைப்பு இல்லாமல் அவங்க ரொம்ப சந்தோஷமா வரணும்னா உடனே யாருக்காவது ஒரு நம்ம ஒரு மகிழ்ச்சின்னா உடனே ஒரு மிட்டாய் தானே கொடுக்குறோம். அந்த மாதிரி சக்கரை கொடுத்து வரவேற்கிறது நமக்கு ஒரு பழக்கமாக இருந்து வந்திருக்கிறது. வருஷத்துக்கு ஒரு நாள் வரக்கூடியவர் நம்ம ஊருக்கு வரார், நம்ம வீட்டு சுவாமி மாதிரி அவர் நம்மளை பார்க்கறதுக்காக வராருன்னு போது அவரை வரவேற்கிறது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். அதுல வரக்கூடியவருக்கு ஒரு ஆரத்தி காட்டி வரவேற்கிற மாதிரி ஒரு கும்பத்தின் மேலே அதை வைத்து நிரப்பி காட்டி வரவேற்கிறது. அதுக்கப்புறமா அந்த சக்கரையை விநியோகம் பண்ணி
அவருக்கு அவருடைய பிரசாதமாக எல்லோரும் எடுத்துக்கொள்வது. சார் குறிப்பாக வந்து என்னதான் வந்து மதுரை மக்கள் வந்து அழகர் வந்து அந்த அளவுக்கு கொண்டாடினாலும் அங்கே லோக்கலாக நாம் வந்து பேசும்போது அவங்க சில பல விஷயங்கள்லாம் லோக்கலாக பேசுவாங்க. என்னன்னா வந்து அழகனுடைய சொத்துக்கு வந்து அழகருடைய அங்கவடிக்கு வந்து ஈடாகாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கு என்ன சார் அர்த்தம், என்ன பொருள் அதுக்கு அந்த பழமொழி? அங்கவடிங்கிறது இந்த குதிரை மேலே போகும்போது தொங்க விட்டுருக்கும் இல்லையா, 2 காலை குதிரை முதுகு மேலே கொண்டு போகும்போது அந்த காலை வச்சுக்கிறதுக்கான அந்த ஹேண்டில். ஓகே. ஆங்கிலத்தில் ஸ்டிரப்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே. அது மேலே ஒரு தோல்ல கட்டி கீழே தொங்க விட்டுருக்கும். 2 கால்களை அது உள்ள பொருத்தி வச்சுக்கிட்டா குதிரை போகக்கூடிய வேகத்தில் நம்ம கீழே விழாம அது மேலே அழுத்தி வச்சுக்கக்கூடியது. அது மதுரையில் இந்த 2 முக்கிய கோயில்கள்லையுமே அங்கவடி ரொம்ப விசேஷம். மீனாட்சி அம்மன் குதிரை வாகனத்தில் போகும்போது சாற்றிக்கொள்ளும் அங்கவடியுமே ஒரு ஆங்கிலேய துறை பீட்டர் பாண்டியன் சொல்லுவாங்க. ரவுஸ் பீட்டருங்கிறவர் அதை கொடுத்து அம்பாள்கிட்ட வேண்டி பிரார்த்திச்சு கொண்டாருலாம் சொல்லப்படுகிறது. அழகருடையதும் அதுவே நிறைய வேலைப்பாடு கொண்டது. இத்தனை மரகதம் இத்தனை மாணிக்கம்னு அதுக்கு ஒரு வரிசை பட்டியலே வச்சிருக்காங்க. அப்படி நிறைய வேலைப்பாடுகளோடு கூடிய அங்கவடி. அதே மாதிரி அழகர் சாத்தி கொள்ளக்கூடிய அங்கவடியும் இந்த குதிரை வாகனத்துக்கு தானே அழகருக்கு விசேஷமே. அன்னைக்கு அவர் சாத்தி கொள்ளக்கூடிய அங்கவடியில் இருக்கக்கூடிய வேலைப்பாடுகளும் அதில் இருக்கக்கூடிய கற்களும் வைரங்களும் மரகதங்களும் மாணிக்கங்களுமே ஒரு அங்கவடியிலே இவ்வளவு இருக்கு. அதனாலே ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய நம்பெருமாளுக்கு நித்தியம் ஒரு புதுசா திருவாபரணம் எல்லாம் சாத்தி பார்க்கக்கூடிய சிறப்பு. அது ஒரு 2 ஊருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு விசாரம் மாதிரி செய்யும் போது இந்த அங்கவடி நம்பெருமாளுக்கு தான் சொந்தம். அந்த திருவாபரணம் வந்து இந்த அங்கவடிக்கு கூட ஆகாது. இந்த அங்கவடிக்கு அதெல்லாம் தோத்துருங்கிற ஒரு பெருமைக்கு சொல்லக்கூடியது. ஸோ அதனால தான் இந்த பழமொழி வந்து அழகர் கோவிலுக்கு வந்து வேலைப்பாடுகளும் ரொம்ப அழகா இருக்கும். இந்த அங்கவடியில ரொம்ப அருமையான வேலைப்பாடுகள்லாம் பண்ணி அது அவ்வளவு பெரிய குதிரை வாகனத்துல இந்த அங்கவடி எத்தனை பேர் பார்ப்பாங்கன்னு கூட தெரியாது. ஆனா அதை அதுக்காக அவ்வளவு சாதாரணமா எடுத்துக்காம மெனக்கட்டதுல அவ்வளவு வேலைப்பாடுகளோடு கூடிய அங்கவடியை சாத்திக்கிட்டு பெருமாள் புறப்படுறாருன்னா அது அவ்வளவு விசேஷம்னு சொல்லப்படுறது. ஓகே. ஒரு நாள் இரவு வந்து அந்த தசாவதார கோலத்தில் வந்து பெருமாள் அலங்காரம் பண்ணி காட்சி கொடுப்பார். அது என்ன சார் காரணம்? இந்த மண்டப மகரிஷி மோட்சத்தன்னைக்கு ராத்திரி நடக்கக்கூடியது. ராமராயர் மண்டபத்தில் பெருமாள் வந்து இறங்கியிருப்பார். அந்த வழியிலேயே தேனூர் வண்டியூர் ஒவ்வொரு மண்டபடியிலையும் வரும்போது ராமராயர் மண்டபத்தில் பெருமாள் எழுந்தருளும் போது அன்று இரவெல்லாம் இந்த தசாவதார காட்சி ஒவ்வொன்றாக காட்டி கொடுப்பார். ஏன்னா அடுத்த நாள் பெருமாள் வந்து புறப்படணும். அடுத்து ஒரு நாள் முடிச்சுக்கிட்டு உடனே பெருமாள் புறப்படணும். அதனால அன்றைய இரவெல்லாம் பெருமாள் வந்து வெவ்வேறு அலங்காரங்கள்ல காட்சி தருவார். லீலா நிமித்தம் தான் ஒவ்வொரு லீலையும் அவர் எப்படியெல்லாம் பண்ணினார்னு மக்கள் நினைத்து கொள்ளும்படியாக. ஏன்னா அதுக்கு அடுத்து ஒரு நாள் தான் இருக்க போறார். அது விடிஞ்சதுன்னா அதுக்கு அடுத்த நாள் அவர் யாத்திரை புறப்பட்டுடுவார். அதனால அன்று இரவெல்லாம் அவருக்கு வெவ்வேறு சாத்துப்படிகள் செய்து மத்ஸ்ய கூர்ம அவதாரங்கள், ராமகிருஷ்ண அவதாரங்கள்னு முக்கியமான எல்லா அவதாரங்களையும் செய்து காண்பிப்பார். முத்தங்கி சாத்தி கொண்டு சேவை சாதிப்பது அதெல்லாம் முடிச்சு விடியற் காத்தால வேளையில இந்த மோகனாவதாரம்னு சொல்லக்கூடிய வெண்பட்டு உடுத்தி நல்ல சௌரி வச்சு கொண்டையாக முடித்து கொண்டு மாலையெல்லாம் சாத்தி கொண்டு பத்தி உலாத்தல்னு வைணவ ஆலயங்களில் செய்யக்கூடிய நல்ல இசைக்கு நல்ல வாத்தியம் நாதஸ்வர வாத்தியம் இசைக்கும் போது ரொம்ப குறைவான ஆபரணங்கள் அதெல்லாம் ரொம்ப கனமாக போடாமல் அழகான மாலைகள்லாம் சாத்தி மெலிதான மாலைகள் போட்டு தோளில் தூக்கிக்கிட்டு அந்த பெருமாள் முன்னும் பின்னுமாக நடையழகு காண்பிப்பது போலே அது தானே நாச்சியாராக மோகனாவதாரம் செய்து கொண்டதுனால அவர் அந்த நடந்து காட்டக்கூடிய ஒரு பெண்ணினுடைய அந்த பாவனையில் முன்னும் பின்னுமாக நடந்தெல்லாம் முடிந்து அது ஒரு மாதிரி விடியற் காலையில் வேளையில் அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி அந்த மோகனாவதாரம் இதையெல்லாம் முடித்து கொண்டு மறுபடியும் பல்லக்கில் ஏறி எஞ்சி இருக்கக்கூடிய மண்டபப்படி எல்லாம் முடித்து அன்னைக்கு ராத்திரி சேதுமன்னருடைய மண்டபப்படியை முடித்து கொண்டு புஷ்ப பல்லக்கில் தந்த பல்லக்கு அது தந்தங்கள் வைத்து வேலைப்பாடோடு கூடிய பல்லக்கில் கண்டருளி மறுநாள் மறுபடியும் வந்தபடியே பல்லக்கில் ஏறி புறப்பட்டு மதுரையிலிருந்து கிளம்புவார். ஓகே. அதாவது இந்த தேனூரில் வந்து சாப விமோசனம் கொடுக்குறாருல, அப்போது வந்து கருட வாகனத்தில் தான் சாப விமோசனம் வந்து வரும்போது பல்லக்கு போகும்போது பல்லக்கு. இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு விடியற் காத்தால குதிரையில ஏறி அன்றைய நாள் முழுவதும் குதிரையிலேயே முழுக்க இருந்துருவார். அடுத்த நாள் சேஷ வாகனத்தில் புறப்படுவார். அது வைகுண்டத்திலேருந்து இறங்கி வந்த கோலம் அது சேஷ வாகனத்திலேயும் அன்றைக்கே கொஞ்ச நேரம் கழிச்சு உடனடியாகவே மாறி இந்த கருட வாகனத்தில், ஏன்னா மோட்சம் தரும்போது அந்த வாகனத்தில் வந்து தான் அனுகிரகம் பண்ணுவது. அப்படி கருட வாகனத்தில் எழுந்தருளித்தான் அந்த மண்டூக மகரிஷிக்கான மோட்சம் அவரை பிறவி நீக்கம் செய்து அவரை அனுப்பி வைப்பார். மோட்சம் தந்து அவரை சேர்த்துக் கொள்வதுங்கிறது. அதை முடிச்சுட்டு மறுபடியும் இதே மாதிரி அன்றையெல்லாம் கருட வாகனத்திலே இருப்பார். அன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே அது முழுக்கவே கருட வாகனத்திலேயே காட்சி தந்து மறுநாள் பல்லக்கிலேன்னு ஏற்பட்டிருக்கு. மதுரைக்கும் அழகர் கோயிலுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷத்தில் வந்து போயிட்டு வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஆனாலும் அந்த அளவுக்கு மதுரை மக்கள் வந்து கள்ளழகரை வந்து அப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அவர் அழகர் திரும்பி அழகர் மலைக்கு போகும்போது லிட்டரலாக பல பேர் அழுவாங்க. 45 நிமிஷத்தில் போய் வந்து பெருமாளை வந்து பார்த்துடலாம், பக்கத்தில் தான் இருக்கார், இருந்தாலும் ஏன் அவர் வந்து கண்ணீரோட விடை கொடுக்குறாங்க பெருமாளுக்கு? ஒரு மாதிரி
காலங்காலமா வந்த இமோஷன்ஸா இருக்கும். இப்ப நினைக்கிற மாதிரி ஒருவேளை அந்த காலத்துல அவ்வளவு சுலபமா Okay. உடனே நினைச்சோம் போனோம்னு எல்லாராலையும் போயிருக்க முடியாம முடியாது. இருக்குது. Okay. ஏன்னா காட்டு பகுதி இப்பதான் அது முழுக்க நகரம் ஆயிடுச்சு. இப்பவுமே கூட சில பகுதிகள்லாம் பெருசான வீடுகள்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய பகுதிகள் அந்த பாதையில பார்க்கிறோம். அதனால அந்த காலத்துல இன்னும் அடர்வன பகுதியாகவே இருந்திருக்கும், ரொம்ப அடர்ந்த காட்டு பகுதியா இருந்திருக்கணும். அதனால அவர் வராருங்கிறது நடக்கக்கூடியது. எல்லாராலையும் வண்டி கட்டிக்கிட்டு அவ்வளவு தைரியமா போயிட்டு வர முடியாம இருந்திருக்கலாம். அதனால அவர் வந்து கொண்டாட்டமாக இருந்த ஒரு 5 நாள். இன்னொன்னு, இந்த சொந்தக்காரங்க எல்லாம் வீட்டுக்கு ஏதாவது விடுமுறைக்கு வந்து முடிச்சுட்டு கிளம்பும்போது வீட்டில் இருக்க சின்ன பசங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். வீடு கலகலன்னு இருந்தது, சந்தோஷமா இருந்தது, இதுக்கப்புறம் எப்போ அப்படிங்கிற ஒரு நினைப்பு வரத்தான் செய்யும். அந்தபடிக்கு வீட்டுக்கு வந்தார், நம்ம ஊருக்கே வந்துட்டாரு, இங்க நம்மளோடவே இருந்தார் 5 நாள். நம்ம வீட்டு பிள்ளை, நம்ம வீட்டு மாப்பிள்ளைங்கிற மாதிரி கொண்டாடக்கூடிய ஒருத்தர் இருந்து முடிச்சுட்டு திருப்பி போறார் அப்படின்னா என்ன இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கும்போது அது ஒரு விசேஷம் தானேங்கிற ஒரு எண்ணமா இருக்கலாம். அதனால ஒரு அன்பின் மிகுதி, பிரிவாற்றாமை தாங்காம அழுதுதான் அவருக்கு விடை கொடுத்தாங்க. அதுவும் அவர் குறிப்பா வைகைக்கு வந்து பெருமாள் வந்து எழுந்தருளும் போகுது. ஒரு ஆட்டுத்தோளாலான வந்து பையில வந்து தண்ணீர் நிரப்பி வந்து பெருமாள் மேலே அடிக்கிறது வழக்கம். அது குளிர்விப்பதற்காகன்னு சொல்றாங்க. ஆட்டுத்தோல்ங்கிறது ஒரு மலினமான பொருள் தான். ஸோ வந்து ஒரு அசைவ பொருள் கோயிலுக்குள்ளே கூட கொண்டு போக முடியாது. அந்த தோல் ஒரு பை செஞ்சு பெருமாள் மேலே அடிக்கிறாங்க. இதுக்கு என்ன சார் காரணம்? அது அழகரை பொறுத்த வரைக்கும் 11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கூரத்தாழ்வான்கிற ஒரு ஆச்சாரியர், ஓகே, ராமானுஜருடைய நேரடி சிஷ்யர். அவர் சில காலம் ஸ்ரீரங்கத்தை விட்டு பிரிஞ்சு அழகர் மலையில் வந்து இருந்த ஒரு காலத்தில் சுந்தரபாகு ஸ்தவம்னு சொல்லி அழகரை குறித்து ஒரு ஸ்லோகம் ஒன்று பண்ணுறார். அதில் ரொம்ப விசேஷமாக, உன்னை வழிபடுபவர்கள் எத்தன்மையாளரோ அந்த தன்மைக்கு நீயும் மாறிடுறேன்னு கொண்டாடுறார். அதனாலே அழகருடைய சிறப்பே படித்தவர் பாமரருங்கிற வேதுவார் இல்லாமல் யார் யார் தன்னை வந்து வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு தன்னை எப்படி கொடுக்கணுமோ அவர்களில் ஒருவனாக காட்டி கொடுக்கிறார். அந்தபடிக்கு இவரை குலதெய்வமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரும்பான்மை மக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாமானியர்களாக இருக்கக்கூடிய பாமரர்கள். அவங்களுக்கு வந்து இப்போ அழகரை பற்றி வேதங்கள் என்ன சொல்லியிருக்கு, பெருமாள்ங்கிற தத்துவம் என்ன, கீதையில் கண்ணன் என்ன சொல்லியிருக்கான்லாம் கேட்டிங்கன்னா ஆழ்வார்கள் என்ன சொன்னாங்கன்னாலாம் தெரியாது. அழகர் எங்களுக்கு குலதெய்வம், அவர் எங்களை காப்பாற்றுவார்ங்கிற ஒரு அளவில் அவர் பேரில் அதீதமான கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை, பக்தி. அவர் அப்படியே இருக்கார், அவர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காருங்கிற ஒரு உயர்ந்த ஒரு பக்குவம் போல இருக்கக்கூடிய ஒரு நிலை அவங்களுது. அவங்களுக்கு தெரிந்தது, கொளுத்துற வெயில்ல அழகர் வரார், அவரை வந்து குளிர்விக்கணும். அப்போ அதுக்கு தகுதியா தண்ணீரை சேகரித்து வச்சுக்கிட்டு பீச்சி அடிக்கணும். அந்த காலத்துல உங்களுக்கு தண்ணீர் எடுத்துக்கிட்டு போறதுக்கே கூட வேற என்ன நமக்கு உபகரணங்கள் இருந்தது? ஒரு பெரிய கும்பாவிலையோ கூஜாலையோ கொண்டு போனா எவ்வளவு அள்ளி வீச முடியும்? ரெண்டாவது, அழகர் குதிரை மேலே ஏறி அங்க உயரத்துல இருக்கார். அப்போ அவர் பேர்ல பீச்சி அடிக்கணும் அப்படின்னா அதற்கு தகுதியான ஒரு உபகரணம் இது ஒன்றா தான் இருக்கணும். அதனால நீங்க சொல்லக்கூடியது அதுக்கான தோஷங்கள்லாம் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி அழகர் அதை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளுகிறார். மதுரையில அரங்கராஜன் ஒரு பேராசிரியர் இருந்தார், பழுத்த வைணவர், பெரிய விஷய ஞானி, நிறைய காலக்ஷேபம்லாம் சொன்னவர், வரலாற்று பார்வையோடு வைணவத்தை அணுகின ஒரு பெரிய மகனியர். அவர் ஒரு வாட்டி சொல்லும்போது, இந்த விழா வந்து இந்த அழகர் ஆற்றுல இறங்கக்கூடிய நிகழ்ச்சியில் இந்த தண்ணீர் பீச்சு அடிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அடிக்கும்போது மேலே நிற்கிற அர்ச்சகர்கள் எல்லாருக்குமே அது ரொம்ப சங்கடமாக பெருமாள் முகத்தில் படுது. அதுவும் அந்த தண்ணீர் ரொம்ப வேகமாக, இப்போ அந்த நடுவில் கொஞ்சம் ஜெட்டெல்லாம் வச்சு அடிச்சாங்க, மோட்டர்லாம் வச்சு அடிச்சாங்கன்னு பிரச்சனை வந்தபோது அதை நிப்பாட்டணும்னு சொல்லி கேட்டு அதுக்கு ஏதோ ஒரு தடை கூட வாங்கினதாகவும், அதுக்கான தடையோடு அந்த வருஷம் வந்தபோது சுவாமி முகத்தில் வேர்வை துளிகள் சிந்தித்துன்னு ஒரு வாரி அவர் சொல்லி நான் கேட்டது. அதனால அப்போ இருந்தவங்களே வந்து நீங்க அடிங்கன்னு சொன்னதாக கையிலெல்லாம் அள்ளி வீசினாங்கன்னு. அதனால பெருமான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆனால் சங்கடம் இல்லாத அளவில் அந்த மோட்டார் ஜெட்டெல்லாம் வச்சு அடிக்காம பழைய மறைவுப்படி அந்த தோல் பையில நிரப்பிக்கொண்டு கைகளால் அதை பீச்சி அடித்தா அது அவர் மேலேயே தூரத்தில் போய் படும்னு ஒரு நம்பிக்கையை விடாது இன்னைக்கும் பின்பற்றி வராங்கிறது ஏற்றுக்கொள்ளப்படுது. ஸோ எந்த கோவில் வந்து உற்சவர் வந்து உற்சவத்துக்காக படியிறங்கி கீழே வந்தாலும் விளையாட்சி பண்ணி அவர் வந்து யதாஸ்தானத்துக்கு கொண்டு போகணும். அதுதான் உற்சவ பூர்த்தி கணக்கு. அதுதான். ஆனால் அழகர் கோவிலில் மட்டும் ஒரு 3-4 மாதம் வரைக்கும் வெளியே இருப்பார்னு சொல்லுவாங்க. இது உண்மையா சார்? அது அதாவது உள்ளுக்குள்ள, அதாவது ரொம்ப பிராச்சீனமான கோயில்கள்லாம், பெருமாள் கோயில்கள் குறிப்பாக பெருமாள் வெளியே புறப்பட்டு வராருன்னா அந்த நேரத்தை தான் உள்ளுக்குள்ளே செய்ய வேண்டிய சுத்தி இதெல்லாத்தையும் செய்வதற்கான காலமாக எடுத்துக்கிறாங்க. ரெண்டாவது, இவர் இத்தனை நாள் யாத்திரை இதெல்லாத்தையும் முடித்து கொண்டு வந்து செய்ய வேண்டிய அதற்காக இருக்கக்கூடிய உபச்சாரங்கள் இதெல்லாத்தையும் செய்து முடித்து அதன் பிறகு உள்ள எழுந்துள்ள செய்யறதுங்கிறது வழக்கமாக வச்சிருக்காங்க. அது வந்து இந்த மாதம் உள்ள யதாஸ்தானம் ஆடி மாசத்தை ஒட்டி உள்ள போயிட்டு பிரம்மோற்சவம் எல்லாம் நடக்க பார்க்கிறோம். ரொம்ப நன்றி சார். குறிப்பாக இந்த மதுரை சித்திரை திருவிழா பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. மீனாட்சி அம்மன் கோவில் ஆரம்பிச்சு அழகர் திருவிழா வரைக்கும் ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சார். நன்றி.